இது டக்கரமாபுரம் ஏரியா. இந்த ஏரியாவுடைய பாறையமைப்பு மேற்கு கிழக்கு. இது முதல் ஸ்கேன் வடகிழக்கு தென்கிழக்கு இணைச்சி முதல் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இது இடத்தினுடைய மேற்கு ஓரத்தில் ரெண்டாவது ஸ்கேன். முதல் ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். 30 அடியிலேருந்து அதிகப்படி 200 அடிக்குள்ளே ஒரு ரொம்ப சுமாரான ஒரு ஈரப்பதம். ஆரஞ்சு இருக்க வச்சு போடும்போது ஒன்றும் ரிசல்ட்டு தெரியாது, தண்ணி வெளியே வர்ற ரிசல்ட்டு தெரியாது. அதுக்கப்புறம் சீபேஜ் வாட்டர் வரும், கசிவு நீர். கீழே 350 அடியிலையும் ஒரு சுமாரான பாறை பிரேக்கு காணப்படுது. அது ஏறக்குறைய வெத்து வாவு. போர்வெல் போட்டு முடித்தா கசிவு நீர் கிடைக்கும். அந்த மாதிரி அமைப்பில் இருக்குது ரிசல்ட்டு. இதான் அந்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. ஒரு ஈரப்போ தான் கீழே ஒரு பாறை பிரேக்கு. இது 60 மீட்டருக்குள்ளே ஒரு சுமாரான ஒரு ஈரம். இன்று இரண்டாவதாக ஆய்வு பணிக்கு வந்திருக்கிற இடம் சபரிமங்கலம். ஓட்டப்பிடாரம் புதியமுத்திற்கு அருகில் உள்ள சபரிமங்கலம். இங்கே பாறையமைப்பு வடக்கு தெற்கு, அதனால் கிழக்கு மேற்காக ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. மேற்கிருந்து கிழக்கு நோக்கி ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. முதல் ஸ்கேனு 40 மீட்டர் லென்த்து 400 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. வெறுங்காடு, அதனால் மிக துல்லியமான ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். இது கிழக்கு நோக்கி இரண்டாவது ஸ்கேன். முதல் ஸ்கேனில் பாயிண்ட் எதுவும் அமையலை. 400 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. தெற்கு நோக்கி இது மூன்றாவது ஸ்கேன். 40 மீட்டர் லென்த்து 400 அடி ஆழம். ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வந்திருக்கு. 60 மீட்டருங்கிற டிஸ்டன்ஸை காட்டுது. ஆனால் அது 60 அடிக்குள்ளேயே வரக்கூடிய ஒரு ரொம்ப சுமாரான ஒரு ஊற்று. கிணறு அமைக்காத நல்ல இடம். தெற்கு நோக்கி நான்காவது ஸ்கேன். 400 அடி ஆழம். மூணாவது ஸ்கேனில் அடையாளம் வைக்கலை. இது தெற்கு நோக்கி 5வது ஸ்கேன். 4வது ஸ்கேனில் அடையாளம் வைக்கலை. 400 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்குது. இது 6வது ஸ்கேன். இடத்தினுடைய கிழக்கு எல்லை வந்தாச்சு. அதே 400 அடி ஆழம். இந்த 6வது ஸ்கேனில் மட்டும் 3 பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கு. அதில் மத்தியில் உள்ள பாயிண்ட்டை பொருள் போட பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. 80 மீட்டர் ஆழம் காட்டியிருக்கு. இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு, அடையாளம் இல்லை. இரண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு 60 மீட்டரில் ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது. 3வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் இல்லை. 4வது ஸ்கேன் ரிப்போர்ட்டும் அடையாளம் இல்லை. 5வது ஸ்கேன், இது 5வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இதுலேயும் 60 மீட்டருங்கிற ஆழத்தில் ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது. இது 6வது ஸ்கேன். 3 பாயிண்ட்டு, 80 மீட்டர் ஆழத்தில் 3 பாயிண்ட்டு. அதில் மத்தியில் உள்ள பாயிண்ட்டு பொருள் போட பரிந்துரை. இன்று கடைசியாக ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிற இடம் கிருஷ்ணாபுரம் செல்லத்துறை நகர். இதில் ஏற்கனவே பொருள் போட்டு அதில் நீர் ஆதாரம் இல்லை. இந்த சீசன்னாலே, அதாவது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர்னாலேயே நீர்வளம் எல்லாம் வற்றி போயிடும். எல்லாம் வடகிழக்கு மூலைங்கிற காரணத்தினால போர்வெல் போட்டுக்கோங்க. இந்த ஒரு ஸ்கேன் பண்ண தான் இங்கே இடம் இருக்குது. இந்த ஒரு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு 400 அடி ஆழத்துக்கு. அடி மூவ் ஆகுது. இந்த ஸ்கேன் முடிவில் ஒரு சுமாரான ஒரு இடம் அடையாளம் 60 அடிக்குள்ளே இல்லை. இதான் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு. 60 மீட்டர்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆனால் அது 60 அடி ஆழத்துக்குள்ளே உள்ள ஈரப்பதம். இன்று காலையில் ஆய்வு பண்ணி செஞ்ச டக்கரமாபுரம், அது கம்ப்ரஸருக்கு ஓடும். 2 போரை இணைச்சி கம்ப்ரஸருக்கு ஓடும். ஒரு 500 to 1000 லிட்டர் தண்ணி கிடைக்கும். இங்கே சபரிமங்கலத்தில் 2 கிணறு பாயிண்ட்டும் ஒரு போர்வெல் பாயிண்ட்டும் கிடச்சிருக்கு.